அந்த முகுந்தமாலா ஸ்தோத்ரால இந்த சத்ரு சேடைக மந்திரம் அதனுடைய கடைசி லைன் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஜிஹ்வே ஸ்ரீகிருஷ்ண மந்திரம் ஜப ஜப சததம் ஜென்ம சாபல்ய மந்திரம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இங்கே குலசேகர் ஆழ்வார் என்ன சொல்கிறாரு, ஜிஹ்வேன்னு நாக்கு, ஸ்ரீகிருஷ்ண மந்திரம் கிருஷ்ணனுடைய நாமம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். இதை அவர் என்ன சொல்கிறார், ஜப ஜப சததம், ஜப ஜப சததம். ஸோ இது குலசேகர ஆழ்வார் என்ன சொல்கிறார், நாக்கு மூலமாக கிருஷ்ணனுடைய நாமத்தை 24 hours சததம் 24 hours ஜபம் பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்கிறார். ஸோ இது நைஸ் பாயிண்ட். ஆக்சுவலி ஒருத்தருக்கு கிருஷ்ணருடைய நாம ஜபத்தில் டேஸ்ட் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவர் ஆட்டோமேட்டிக்காக சொல்லிகிட்டே இருப்பார், அவரால் நிறுத்த முடியாது. பிரபுபாதர்கிட்ட ஒருத்தர் ஒரு சிஷ்யர் கேட்குறார், பிரபுபாதா எப்பொழுது எனக்கு ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபத்தில் டேஸ்ட் வரும் அப்படின்னு. நான் பிரபுபாதர் சொல்கிறார், அதுக்கு இஸ் ஹோலினஸ் பக்தி பிரகத் பாகவத மகாராஜ் இங்கே வரும்போது சொன்னார், வை பிரபுபாதர் என்ன சொன்னாராம்மா, வை 16 rounds, வை நாட் 16,000 rounds அப்படின்னு. அதாவது ஏன் 16 மாலைகள் மட்டும், 16,000 மாலைகள் ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணம் நம்மளுக்கு வரும் பொழுது அப்போ அதுதான் டேஸ்ட் கொடுத்துடுறாரு. ஸோ இது ஒரு நல்ல பாயிண்ட். எப்படி ஒரு சப்போஸ் இந்த உலகத்தில் ஒரு பாய் ஒரு கேர்ளை நேசிக்கிறார் அப்படின்னா அந்த கேர்ளை நினச்சிட்டே இருப்பார் எப்பொழுதுமே. அதே மாதிரி தான் ஒரு பக்தர் கிருஷ்ணரை நேசிக்க ஆரம்பிச்சார்னா தென் அவரை எப்போ பார்த்தாலும் கிருஷ்ணரை நினச்சிட்டே தான் இருப்பார். அவரால் கிருஷ்ணரை நினைக்காமல் இருக்க முடியாது, நேச்சுரலாகவே இது நடக்கும். அப்படிப்பட்டவர் என்ன பண்ணுவார்னா அவர் 24 hours கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ இதுதான் ஆக்சுவலி பக்குவம். நம்முடைய வைதி பக்தியினுடைய பக்குவ நிலை இதுதான். கிருஷ்ணர் மேலே அன்பு வளர்த்து கொண்டாச்சுன்னா தட் கிருஷ்ணர் நினச்சிட்டே இருப்போம். அதனால் அந்த மாதிரி பக்தர் எப்பொழுதுமே சொல்லிகிட்டே இருப்பார் கிருஷ்ணனுடைய நாமத்தை. அதனால தான் நீங்கள் சொல்வார் ஜென்ம சாப்பல்ய மந்திரம், வெரி இம்பார்ட்டண்ட். ஜென்ம சாப்பல்யன்னு பிறந்ததனுடைய வெற்றி. பிறந்ததனுடைய வெற்றியே என்னென்னா ஒருத்தர் கிருஷ்ணனுடைய நாமத்தை எப்பொழுதுமே சொல்லிகிட்டே இருந்தால்தான் பிறந்ததனுடைய வெற்றி எடுத்துடுறார். இதை ஹிஸ் சரி ஹிஸ் டிவைன் கிரேஸ் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் சொல்லுவார் ரொம்ப அழகாக. இந்த உலகத்தில் அவர் மாளிகை கட்டலாம், கோடிக்கணக்கில் கோடிக்கணக்கில் ரூபாய் சேர்த்து வைக்கலாம், கோடீஸ்வரனை மாறலாம், ஏகப்பட்ட பங்களா கட்டலாம், பெரிய பதவியில் உட்காரலாம். பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் என்ன சொல்கிறாருன்னா அவர் உடலை விடுறதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் மேலே அன்பு வளர்த்து கொள்ளலை அப்படின்னா இது எல்லாமே டோட்டல் ஃபெயிலூர் அப்படின்னு சொல்கிறார். மொத்தமும் தோல்வி தான் அப்படின்னு சொல்கிறார், அட்டர் ஃபெயிலூர் அப்படின்னு சொல்கிறார். பல பல பங்களா, கோடிக்கணக்கில் சொத்து, ஏகப்பட்ட விதவிதமான கார், எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறதுனால ஃபைனலி மரணம் வர்றதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் மேலே அன்பு பக்தி வளர்த்துக்கொள்ளணுமா. இதை வளர்த்துக்கொள்ளலைன்னா அத்தனையும் தோல்வி எடுத்துடுறார். எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் நமக்கு சொல்கிறார்.
அதனால தான் இங்கே ஜென்ம சாப்பல்ய மந்திரம், நம்மளுடைய ஜென்மம், நம்மளுடைய ஜென்மத்தினுடைய வெற்றியே என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து கிருஷ்ணர் மேலே அட்டாச்மெண்ட்டை வளர்த்து கொண்டால் தென் எப்பொழுதுமே கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லிகிட்டே இருப்பார். அதான் வைதி பக்திக்கும் ராக அனூக பக்திக்கும் உண்டான வித்தியாசம். வைதி பக்தியில் ஆச்சாரியர் வந்து ஆன்மீக குரு வந்து சிஷ்யருக்கு விதிமுறை வைக்கிறார், மினிமம் 16 ரவுண்ட்ஸ் அப்படின்னு. ஏன்னா இந்த சிஷ்யருக்கு இன்னும் நாமத்தில் டேஸ்ட் வராதனால 16 மாலைகளாவது கம்பல்சரியாக பண்ணி ஆகணும் அப்படி சொல்கிறார். ஆனால் நாளடைவில் அவருக்கு இந்த நாமத்தை வந்து நாமகானி சதா ருச்சி அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா. ஒரு பக்தருடைய லட்சணம் என்ன? நாமகானி சதா ருச்சி. நாமத்தில் எப்பொழுதும் அவருக்கு சதா ருச்சியாமா, எப்பொழுதும் டேஸ்ட் இருக்குமாமா. இதுதான் பக்தருடைய லட்சணமே, இதுதான் சதா ருச்சி. எப்பொழுதும் நாமத்தில் அவருக்கு டேஸ்ட். நாமே ருச்சி அப்படின்னு நம்ம படிக்கிறோம் ஒரு இடத்துல. நாமத்தில் ருச்சி வளர்த்து கொண்டால்தான் அவர் வந்து ராகா நூகாக்குள்ளே நுழையிறார். ஏன்னா ருச்சிங்கிற இது வந்து எதில் வருது? ராகா நூகாவில் தான் வருது. ருச்சி என் ஆசக்தி ரெண்டும் ராகா நூகா. நிஷ்டா வரைக்கும் வைதி பக்தி, அண்ட் ருச்சி என் ஆசக்தி வந்து ராகா நூகா. அதனால் நாமே ருச்சி அப்படின்னு சொல்கிறோம், நாமகானே சதா ருச்சி அப்படின்னு சொல்கிறோம். நாமத்து மேலே ருச்சியை வளர்த்து கொண்டவர் அப்படின்னு. அந்த மாதிரி பக்தர் ராக நூக பக்தர். அதனால தான் நம்மளுக்கு ஆன்மீக குரு நம்மளுக்கு என்ன பண்ணுறார், மினிமம் 16 மாலைகள் அப்படின்னு சொல்லிட்டு விதிமுறை வைக்கிறார். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ருச்சி இல்லை, நாமத்தில் ருச்சி இல்லாததுனால. வைதி பக்தியில் அப்படி தான், ருச்சி இல்லாமல் ஜபம் பண்ணுவோம். பட் ராகா நூக பக்தருக்கு ருச்சி வர்றதுனால, நாமத்தில் ருச்சி வர்றதுனால அவருக்கு விதிமுறை தேவையில்லையாமா. ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்து பண்ணிகிட்டே இருப்பார். 16 மாலை என்ன மேலேயே பண்ணிகிட்டே இருப்பாராம். அதனால தான் ஜிக்வே ஸ்ரீகிருஷ்ண மந்திரம் ஜப ஜப சததம் அப்படி சொல்கிறார். ஏன்னா குலசேகர ஆழ்வார் அந்த மாதிரிய ருச்சியை வளர்த்து கொண்ட ஒரு பக்தர். அதனால் அவருடைய ரியலைசேஷனை நம்மளுக்கு ஸ்லோகத்தில் அப்படி போடுறார். எப்பொழுதுமே சொல்லிகிட்டே இருங்க, 24 hours கிருஷ்ண நாமத்தை சொல்லிகிட்டே இருங்க அப்படி. இதுதான் பிறந்ததனுடைய வெற்றியே, இதுதான் அப்படி சொல்கிறார். இப்போ கிருஷ்ணர் மேலே அட்டாச்மெண்ட் வளர்த்து கொள்வது தான் வாழ்க்கையினுடைய வெற்றியை தான். ஸோ நம்ம படிக்கிறோம், ஜாயதோ விஷயான் பும்சக சங்கஸ்தேஷு உபஜாயதே அப்படின்னு படிக்கிறோம். அதே கொள்கை இங்கேயும் அப்ளை ஆகும். யார் ஒருத்தர் வந்து புலன் இன்ப பொருட்கள், சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ், புலன் இன்ப பொருட்களை நினைத்து கொண்டே இருந்தால் தென் அந்த புலன் இன்ப பொருட்கள் மேலே அவருக்கு அட்டாச்மெண்ட் வரும்னு படிக்கிறோம் பகவத்கீதையில் 2வது சாப்டரில். அதே மாதிரியே நாம் மனதை பயன்படுத்தி கிருஷ்ணரை நினைப்பதற்கு பழக்கினால், எப்பொழுது கிருஷ்ணரை நினைத்து கொண்டே இருந்தால் என்னாகும்? கிருஷ்ணன் மேலே அட்டாச்மெண்ட் வரும். அதே கொள்கை தான். எப்படி எதை நம்ம வந்து அதிகமாக நினைக்கிறோமோ அது மேலே நம்மளுக்கு அட்டாச்மெண்ட் வருது. புலன் இன்ப பொருட்களை எப்பொழுது நினைத்து கொண்டே இருந்தால் புலன் இன்ப பொருட்கள் மேலே அட்டாச்மெண்ட் வரும். நாம் கிருஷ்ணரை நினைத்து கொண்டே இருந்தால், மனசில் வந்து கிருஷ்ணரை நினைத்து கொண்டே இருந்தால், அதாவது மனசில் கிருஷ்ணருடைய நாமம் ஹரே கிருஷ்ண மந்திரம் மனசில் இருக்கணும், மனசில் லயிக்க வேண்டும். இதை நம்ம எப்பொழுதுமே பண்ணிகிட்டே இருந்தால் கிருஷ்ணர் மேலே அட்டாச்மெண்ட் வரும். கிருஷ்ணர் மேலே அட்டாச்மெண்ட் வந்தாச்சுன்னா ஆசக்தி, அந்த ஆசக்திங்கிறது வந்து ருச்சிக்கு மேலே. கிருஷ்ணர் மேலே அட்டாச்மெண்ட் ருச்சியுடைய இன்டென்ஸ் ஸ்டேஜ், ருச்சியினுடைய தீவிரமான ஒரு இன்னும் ருச்சி வந்து இன்னும் ஆழமாக போகும்பொழுது அது அட்டாச்மெண்ட், கிருஷ்ணர் மேலே அட்டாச்மெண்ட்டாக மாறுகிறது. ஸோ இது வந்து ராக நூக பக்தி. ஸோ அதனால தான் இந்த ராக நூக பக்தியை அடையாமல் ஒருத்தரால் கோலோக பிருந்தாவனத்துக்கு போக முடியாதாம். பட் ராக நூக பக்தி தானாக வராது, தானாக வரவே வராது. எத்தனை வருஷம் பண்ணாலும் சரி தானாக வராது. ஏன்னா மனம் கிருஷ்ணர் மேலே அட்டாச்மெண்ட்டை வந்து வளர்த்து கொள்ளாது.
நாம் மனமை பயன்படுத்துகிறோம் கிருஷ்ணரை நினைக்கதற்கு. அதனால் அடிக்கடி இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் மனசில் இருக்கணும். அதனால தானே ஹரிதாஸ் தாக்கூர் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை 64 மாலைகள் மனசுக்குள்ளே சொல்லுவாரம்மா. மானஸ்திக்கு ஜப்பான்னு சொல்லிட்டு அது பண்ணுவாரம்மா. வெரி இம்பார்ட்டண்ட். இது 64 மாலைகள் அவர் வாயில் ஜபம் பண்ணார். வைக்காரி ஜபம் ஹரிதாஸ் தாக்கூர். 64 மாலைகள் உப்பாம்சு முணுமுணுத்து பண்ணார். 64 மாலைகள் மனசில் பண்ணார் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். இது வெரி பவர்ஃபுல். இது ஏன்னா மனசில் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்கிறது கிருஷ்ணர் மேலே அட்டாச்மெண்ட்டை ஏற்படுத்தும், பற்றை ஏற்படுத்தும் கிருஷ்ணர் மேலே. அதனால தான் நம்மளுடைய ஆச்சாரியர் ஹரிதாஸ் தாக்கூர் அதை பண்ணார். வேறு யாருமே எடுத்துக்க வேண்டாம், நம்மளோட ஹரிதாஸ் தாக்கூர் சிறந்த உதாரணம். அதனால் நாம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக பழகணும். மனசில் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஃபிக்ஸ் ஆகணும். தென் நம்ம கிருஷ்ணன் மேலே அட்டாச்மெண்ட் வந்துருச்சுன்னா அதான் ராக நூகன்னு சொல்கிறோம். ராக நூக வராமல் கோலோக பிருந்தாவனத்துக்குள்ளே போக முடியாது. நம்ம பக்தி ரசாமிர சிந்துவில் படிக்கிறோம். ஒருத்தர் வைதி பக்தியிலேயே இருக்கார். ஃபைனலி அவர் வைதி பக்தி மூலமாக அவருக்கு பிரேமை வருது அப்படின்னா அதுக்கு பேர் வைதி பிரேமான்னு தான் சொல்கிறாங்க பக்தி ரசாமிர சிந்துவில். வைதி பிரேமாவாமா. அந்த வைதி பிரேமா எங்கே கொண்டு போய் நிறுத்துமாமா? வைகுண்டத்தில் தான் நிறுத்துமாம். ஆனால் ராக நூக பிரேமாவை அடைந்தால் மட்டும்தான் கோலோக பிருந்தாவனத்துக்கு போய் சேருவோமா. ஸோ அப்போ ராக நூகான என்னது? தன்னிச்சையான பக்தி. ராக நூகாவுக்கு அதுதான் பிரபுபாதர் விளக்கம் சொல்கிறார். தன்னிச்சையான பக்தி. எஸ், இங்கே பாருங்கள், மனம் கிருஷ்ணரை நினைக்கிறதுக்கு தன்னிச்சையான பயிற்சி, அது தன்னிச்சையான முயற்சி. இதை யாரும் நம்மளை ஃபோர்ஸ் பண்ண முடியாது. மனம் கிருஷ்ணரை நினைக்கணுங்கிறத யாரும் நம்மளை ஃபோர்ஸ் பண்ண முடியாது. நாம் பக்தர்களுக்கு நடுவுலேயே உட்காந்துட்டே இருக்கலாம், கோவிலே நம்ம உட்காந்துட்டே இருக்கலாம். பட் இருந்தாலும் மனம் கிருஷ்ணரை நினைக்காமல் வேறு ஏதாவது நினச்சிட்டே இருக்கும். பயங்கர ட்ரிக்கி மைண்டை. அதனால தான் ராக நூகான தன்னிச்சையாக தானாக முன் கிருஷ்ணரை நினைக்கணும், நம்மளோட மனசை பயன்படுத்தணும். மனதை நான் கிருஷ்ணரை நினைக்கிறதுக்கு பழக்கினால் தென் கிருஷ்ணர் மேலே எனக்கு அட்டாச்மெண்ட் வரும். ஏன்னா புலனின்ப பொருட்களை மனசில் நினச்சோன்னா புலனின்ப பொருட்கள் மேலே எனக்கு அட்டாச்மெண்ட் வருது. ஸோ அதனால் அதே மனதை நான் கிருஷ்ணரை நினைக்கிறதுக்கு பழக்கினால் கிருஷ்ணர் மேலே அட்டாச்மெண்ட். அதனால தான் மன ஏவ மனுஷானாம் காரணம் பந்த மோக்ஷயோ. விஷ்ணு புராணத்தில் வரக்கூடிய ஸ்லோகம். மன ஏவ மனுஷானாம், மனுஷனுடைய மனம்தான் காரணம் பந்த மோக்ஷயோ, விடுதலை அடைவதற்கும் பந்தப்படுவதற்கும் மனம் மட்டுமே காரணம், மனுஷனுடைய மனம் மட்டுமே காரணம் அப்படின்னு விஷ்ணு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எஸ், நம்மளுடைய மனதை பயன்படுத்தி கிருஷ்ணரை நினைத்தால், ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை மனசில் நிறுத்தினோன்னா தென் கிருஷ்ணர் மேலே அட்டாச்மெண்ட், தென் பிறப்பு இறப்பு சக்கரத்தின் விடுதலை, கிருஷ்ணனுடைய கோலோக பிருந்தாவனத்துக்கு போய் சேரலாம். ஆனால் அதே மனதை நாம் கிருஷ்ணரை நினைக்காமல் இந்த உலக விஷயங்களை நினச்சிட்டே இருந்தோம்னா அந்த உலக விஷயங்கள் மேலே நம்மளுக்கு அட்டாச்மெண்ட் வந்துடும். பணத்தை நினச்சிட்டே இருந்தோம், பணம் மேலே அட்டாச்மெண்ட் வந்துடும். பெண்களை நினச்சிட்டே இருந்தோம், பெண்கள் மேலே அட்டாச்மெண்ட் வந்துடும். அதான் சொல்லுவாங்க. ஆக்சுவலி சுகதேவ கோஸ்வாமி சொல்கிறார், அசங்கல்பா ஜெயத் காமான்னு சொல்கிறார். காமத்தை ஜெயிக்கிறதுக்கு வழி என்னன்னு சொல்கிறார் சுகதேவ கோஸ்வாமி. அதை நினைக்காத வரைக்கும் அதை ஜெயிக்கலாம்னு சொல்கிறார். அப்போ என்ன பண்ணணும்னா, நாம் மனதை கிருஷ்ணரை நினைக்கிறதுக்கு பழக்கணும். தானாக வராது. அதனால தான் ராக அனுபவங்கிறது தன்னிச்சையானது, நாமளே விரும்பி செய்யணும். இதை நினைவில் கொண்டு நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். எவ்ரிடே இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பயிற்சி பண்ணணும். மனசில் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பழகணும். இது நம்மளுடைய மனம் பாருங்கள், வெளிப்புற ரீதியான பல சிந்தனைகள்லேயே நம்மளை ஆழ்த்திடும். ஆனால் மனம் கிருஷ்ணரை நினைக்கிறதுக்கு தானாக பண்ணவே பண்ணாது. ஸோ அதனால தான் இந்த தத்துவங்களை ஞாபகப்படுத்தி கொண்டு நாம் அடிக்கடி இதை பழக வேண்டும். இதுதான் அபியாசேன.
அபியாசேனு கௌந்தேய, தொடர்ந்த பயிற்சினால் மனதை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறார் பகவத்கீதையில். அபியாசங்கிறது என்னது? மனதை கிருஷ்ணரை நினைக்கிறதுக்கு திரும்ப திரும்ப பழக வேண்டும். இதுதான் கிருஷ்ணன் சொல்வார், ஏதோ ஏதோ நிச்சலதி மனசஞ்சலம் அஸ்திரம் ததஸ்ததோ நியம் எய்தத் ஆத்மன் ஏவா வசம் நெய்த். மனம் போயிட்டே தான் இருக்கும், ஜட ரீதியான விஷயங்களை நினச்சிட்டே தான் இருக்கும். அண்ட் ஜட உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு பஞ்சமாக ஏகப்பட்டது இருக்குது. மாயா வெரைட்டிஸை உருவாக்குறது. கொரோனாவை பற்றி பேசணுமா, அதில் ஏகப்பட்ட கருத்துக்கள். இதில் இட்டாலியில் என்ன நடந்தாச்சு, ஈரானில் என்ன நடந்தது, ஸ்பெயினில் என்ன நடந்தது, யூஎஸில் என்ன நடந்தது, இந்தியாவில் எத்தனை நடந்ததுன்னு சொல்லிட்டு அதை பற்றி மணிக்கணக்கில் பேசலாம். இது ஒரு கொரோனா சப்ஜெக்ட் மட்டும். இது மாதிரி பேர்ட்ஸ் ஃப்ளூ அப்படி எடுத்திங்கன்னா, கேரளாவில் பேர்ட்ஸ் ஃப்ளூ அப்படின்னாங்க, அது எடுத்திங்கன்னா அது ஏகப்பட்டது மணிக்கணக்கில் பேசலாம். இந்த மாதிரி மாயா என்ன பண்ணுதுன்னா, வெரி எக்ஸ்பர்ட் மாயா. ஜட உலக விஷயங்கள் வெரைட்டிஸ் கொடுத்துட்றாங்க. அப்போ அதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கும் சிந்திக்கிறதுக்கும் நம்ம பண்ணோன்னா நம்ம வந்துகிட்டே இருக்கும். நம்மளுடைய மைண்ட் அப்படியே ஆக்குப்பை ஆயிரும். நாம் அதனால் அதிலிருந்து விலக்கணும் மனசை. பிரபுபாதர் சொல்கிறாரு, மெடிடேஷன்னா என்னன்னு சொல்கிறார். ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறார் பகவத்கீதாவில். மனதை புலனின்ப விஷயங்களிலிருந்து விலக்கி கிருஷ்ணரில் நிறுத்துவது மெடிடேஷன் சொல்கிறார். ரொம்ப அழகாக சொல்கிறார் பிரபுபாதர். இதான் நம்ம பண்ணணும். மனம் இந்த உலக விஷயங்களை நினச்சிட்டே இருக்கும், அதிலிருந்து விலக்கணுமாமா, விலக்கி கிருஷ்ணரை நினைக்கணுமாமா. அதான் மெடிடேஷன், அதான் தியானம். இதை ஹிஸ் ராதாநாத் சுவாமி மகாராஜ் ரொம்ப ஒரு அழகான ஒரு ரியலைசேஷன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, மனம் எப்பொழுதுமே இந்த உலக விஷயங்களை பற்றியே நினச்சிட்டே இருக்கும். ஒன்ஸ் அகேன் ஐ வில் ரீட் தட். த நேச்சர் ஆஃப் த மைண்ட் இஸ் தட் பிகாஸ் ஆஃப் நாட் ஃபைண்டிங் இன்னர் ஃபுல்ஃபில்மெண்ட், it gets the tendency to make insignificant things seem very important. As long as we don't focus our consciousness on higher principles, these little things appear insurmountable. இது ராதாநாத் மகாராஜ் இது மாதிரி சொல்கிறார். நம்மளோட மனமுடைய இயல்பு என்னென்னா, இன்னர் ஃபுல்ஃபில்மெண்ட்னு என்னது, உள்ளே நம்மளுக்கு அந்த திருப்தி ஏற்படலை. ஆன்மீகத்தில் பக்தியில் நம்மளுக்கு உள்ளே இந்த திருப்தியை நாம் அடையாததுனால மனம் என்ன பண்ணுறதுன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய துச்சமான விஷயங்களை அது ரொம்ப முக்கியமாக பெருசாக எடுத்துக்கிறதாம். ஸோ நம்மளுடைய மைண்ட் மிக உயர்ந்த விஷயத்தில், அதாவது மிக உயர்ந்தது என்னது, கிருஷ்ணனுடைய ஸ்மரணம். நம்மளுடைய மனம் மிக உயர்ந்த சப்ளைம் அப்படின்னு சொல்லுவார் பிரபுபாதர் இங்கிலீஷில். மிக மிக உயர்ந்த ஒரு விஷயம் என்னென்னா கிருஷ்ணரை நினைத்தல். அதில் நம்ம மனம் அதில் லைக்காத வரைக்கும், அதில் மனதை நாம் கான்சன்ட்ரேட் பண்ணாத வரைக்கும், இந்த ஜட உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த துச்சமான விஷயங்கள் அதை தாண்டவே முடியாத மாதிரி பெருசாக வந்துகிட்டே இருக்குமாம். அப்படி தான் சொல்கிறார் ஹிஸ் ஹோலினஸ் ராதாநாத் சுவாமி மாதிரி. இந்த மாதிரி சொல்கிறார், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி விஷயங்கள், முக்கியமில்லாத விஷயங்கள், அது ஏதோ பெரிய மலையை புரட்டுற மாதிரி முன்னாடி நிற்குமாமா. ஏன்னா நம்மளுடைய மனம் உள்ளே இந்த பக்தி ரீதியான திருப்தி ஆனந்தத்தை அடையாததுனால வெளிப்புற ரீதியான துச்சமான முக்கியமில்லாத விஷயங்களை நினைத்து அதை போர்க்கணும், அதை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்குமாம். இதுதான் மைண்டு பண்ணக்கூடிய ட்ரிக்கு. அதனால தான் மனசை நாம் வலுக்கட்டாயமாக ஜட ரீதியான விஷயங்களிலிருந்து விலக்கி கிருஷ்ணரில் பதிக்க வேண்டும். இதுதான் மெடிடேஷன் சொல்கிறார் பிரபுபாதர். இந்த மாதிரி ஒரு டெஃபனேஷன் கொடுக்குறார். அதுக்கு வழி என்னென்னா, மனசில் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை நினைக்க வேண்டும். இதை நம்ம எவ்ரிடே பழகணும். இது ஒரு சாதனா மாதிரி எடுத்து பண்ணணும். நம்ம சாதனா அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், எகெயின் வெளிப்புற ரீதியாக கொண்டு போகிறோம். பட் மிக உயர்ந்த சாதனா என்னன்னு கேட்டிங்கன்னா,
எப்பொழுதும் கிருஷ்ணரை மனசில் நினச்சிட்டே இருக்கிறது மிக உயர்ந்த சாதனம். இன்ஃபேக்ட் அதை முன்னாடி 2 நாளுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம். அகிலமிதி உபதேச சாரம், இதுதான் உபதேசங்களுடைய சாரம். இதுதான் இது மிகப்பெரிய சாதனம். ஸோ மனமை கிருஷ்ணனுடைய நினைவில் எப்பொழுதுமே நிறுத்திட்டோன்னா தென் அதுக்கு மேலே அவர் அச்சீவ் பண்ண வேண்டியது எதுவுமே கிடையாதாம் இந்த உலகத்தில். அதனால தான் கிருஷ்ணா புக்கில் வந்து பிரபுபா ரொம்ப அழகாக எழுதுகிறார். ஒரு வைதி பக்தர் வெளிப்புற ரீதியாக பல பல சாதனைகள் படைக்கலாம், அதை இந்த உலகம் வந்து ரொம்ப போற்றும் அவரை, அப்படியே எழுதுகிறார் பிரபுபாதர். ஆனால் அதாவது வைதி பக்தர் வந்து வெளிப்புற ரீதியாக பல பல சாதனைகள் படைக்கிறார், அது பக்தி ரீதியாகவே. அதை வந்து இந்த உலகம் ரொம்ப பிரமாதமாக எக்ஸால்டட், ரொம்ப அருமையான பக்தர்னு சொல்லிட்டு போற்றும் இந்த உலகம். ஆனால் ராக நூக பக்தர் வந்து எப்பொழுதுமே இவரோட உயர்ந்த நிலையில் இருக்கார் அப்படின்னு எழுதுகிறார் பிரபுபாதர் கிருஷ்ணா புக்கில். ராக நூக பக்தர் எப்பொழுதுமே இவரோட உயர்ந்த நிலையில் இருக்காராமா. அவர் வந்து வெளிப்புற ரீதியாக பெரிய பெரிய சாதனைகள் படைக்காமல் இருக்கலாம், ஆனால் அவருடைய மிகப்பெரிய சாதனை என்னன்னு கேட்டிங்கன்னா அவருடைய மனம் கிருஷ்ணனுடைய நினைவில் எப்பொழுதும் ஆழ்ந்திருக்கு. அதுதான் மிகப்பெரிய சாதனை. ஆக்சுவலி நாம் பல பல பக்தியினுடைய அங்கங்களை சேவைகளை நம்ம செய்கிறதுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மனம் கிருஷ்ணரை நினைப்பதற்குத்தான், வேறு எதற்கும் அல்ல. எண்டு பாயிண்ட் தான், கடைசியில் அங்கே தான் வரணும். நாம் இத்தனையும் செஞ்சுட்டு நம்மளோட மனம் கிருஷ்ணரை நினைக்காமல் இங்கே பயங்கர ட்ரிக்கி மைண்டு. நம்ம பக்தி தொண்டு செய்வோம், ஆனால் பக்தி தொண்டில் இருக்கக்கூடிய இந்த நுணுக்கங்களில் போய் ஆழ்ந்து போயிடும். பக்தி தொண்டுடைய நோக்கம் என்னென்னா பகவான் கிருஷ்ணரை நினைக்கணுங்கிறது தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களில் ஆழ்ந்து போய் தென் அதில் பல பக்தர்கள் சேர்ந்து தானே நம்ம செய்வோம். சங்கீர்த்தனம்னா அப்படி தானே, பல பக்தர்கள் சேர்ந்து அப்படி செய்யும் பொழுது பக்தர்களுடைய குறைகளை பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். இதுதான் நம்மளோட மைண்டு. பக்தர்களுடைய குறைகளை பார்த்து நம்ம வந்து விமர்சனம் செய்ய அப்படி போயிடுவோம். அப்போ மைண்ட் என்ன பண்ணுது, நமக்கே தெரியாமல் துச்சமான விஷயங்களை, முக்கியமில்லாத விஷயங்களை நினைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் அதிலிருந்து விலக்கி நாம் உயர்ந்த கொள்கையாகிய கிருஷ்ணரை நினைக்கணும், மனசில் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஃபிக்ஸ் ஆகணும் அப்படிங்கிற இந்த உயர்ந்த கொள்கையை நம்ம பயிற்சி செஞ்சால் தான், செய்யாத வரைக்கும் நம்மளுக்கு கிருஷ்ணர் மேலே இந்த டேஸ்ட் வராது, அட்டாச்மெண்ட் வராது. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இதனால தான் நீங்கள் பாருங்கள், நிறைய இடத்துல கிருஷ்ணன் இதை ஹிண்ட் கொடுக்குறாரு, நம்ம அதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். யோகினாமபி சர்வேஷாம் மத்குதேன அந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம் சமய யுக்த தமோ மதக. கிருஷ்ணருடைய இது பாருங்கள், யுக்த தமோ மதகன்னா கிருஷ்ணர் ரொம்ப அடக்கமாக சொல்கிறாரு, இது என்னுடைய ஒப்பீனியன்னு சொல்கிறார். எப்படி கிருஷ்ணன் முழுமுதற் கடவுள், அவர் வந்து இது என்னுடைய ஒப்பீனியன் சொல்கிறார், யுக்த தமோ மதக. கிருஷ்ணா எப்படி ஏன் இந்த மாதிரி சொல்லணும், ஏன்னா ஜீவாத்மா எடுத்துக்கொள்ளாது. ஜீவாத்மா கிருஷ்ணரோட உபதேசத்தை சீரியஸாக எடுத்துக்காது. அதனால் கிருஷ்ணா இது என்னோடய ஒப்பீனியன் பணிவாக சொல்கிறார். ஆனால் கிருஷ்ணா ஒரு உபதேசம் கொடுத்தாருன்னா அதுக்கு மேலே மிக உயர்ந்த உபதேசம் கிடையாது. ஸோ இங்கே என்ன சொல்கிறார் கிருஷ்ணா, யோகினாம் அபி சர்வேஷாம். நிறைய பாயிண்ட் இருக்குதுல்ல, பல யோகிகள் இருக்காங்க, ஆனால் அந்த யோகிகள்லாம் யுக்த தமோ மதக, என் கூட மிகவும் நெருக்கமாக இணையக்கூடிய யோகி யார் அப்படின்னு சொல்கிறார். நம்ம என்ன பண்ணுறோம், யோகிகளில் தலை சிறந்த யோகி அப்படி சொல்லலை கிருஷ்ணா. என்ன சொல்கிறாரு, யுக்த தமோ மதகன்னா பல யோகிகளில் என்னுடன் மிகவும் நெருக்கமாக இணைந்த யோகி யாருன்னா சொல்கிறார், மத்கதேனா என்னது, கிருஷ்ணரில் லயித்து. தான் எகைன் பாருங்கள், மத்கதேனா அந்தராத்மனான என்ன அர்த்தம், அந்தராத்மனான வெளிப்புற ரீதியாக கிடையாது, அந்தர் ஆத்மனா உள்ளே, தனக்குள்ளே கிருஷ்ணரில் லயித்து. அதில் அர்த்தம் இருக்குது.
நம்ம அதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். தென் பாருங்க, தனக்குள்ளே கிருஷ்ணரில் லயித்து. ஆனால் எப்படி? அதுக்கு முன்னாடி ஸ்ரத்தாவான். எஸ், முதல்ல நம்ம நேற்றுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இதை ஆழ்ந்த நம்பிக்கை இருந்தால் தான் இதை நம்ம செய்ய முடியும். கிருஷ்ணரில் லயிக்க வேண்டும் உள்ளே அப்படிங்கிறது அது ஈஸியான விஷயம் கிடையாது. அதற்கு முன்னாடி ஆழ்ந்த நம்பிக்கை நம்மளுக்கு உதயமாகணும், மனசில் உதயமாகணும். அப்போ தான் இதை செய்ய முடியும். ஸோ ஸ்ரத்தாவான் ஆழ்ந்த நம்பிக்கையுடன் தனக்குள்ளே கிருஷ்ணரில் லயித்து. தென் பஜதாம். நம்ம என்ன பண்ணுறோம்? பஜதாம் அப்படின்னு என்னது? பக்தி. நம்ம என்ன பண்ணுறோம்? எகெயின் பிரபுபாதர் வந்து பஜதாம்ங்கிற வார்த்தை பஜ் அப்படின்னு சொல்லுவார். அங்கிற வார்த்தையிலேருந்து வருதுன்னு சொல்லுவார். பக்தி. இந்த பக்தி அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம எகெயின் வெளிப்புற ரீதியாக கொண்டு போகிறோம். ஆனால் கிருஷ்ணன் எங்கன்னு சொல்லுவார்? அந்தராத்மனா அப்படின்னு சொல்லுவார். அதாவது கிருஷ்ணர் மேலே இந்த ருச்சி அண்ட் அட்டாச்மெண்ட் வளர்த்து கொள்ளாத நிலையில் தான் நம்ம எப்பொழுதுமே வெளிப்புற ரீதியாக ஆச்சாரியர்கள் நமக்கு அதை கொடுத்துருக்காங்க. வெளிப்புற ரீதியாக ஈடுபட்டு நாளடைவில் கிருஷ்ணர் மேலே அந்த அட்டாச்மெண்ட்டை உள்ள வளர்த்து கொள்ளணும். அதுதான் இங்கே நான் சோழினர் ராதான சுவாமி மகாராஜ் அதே சொல்கிறார். பிகாஸ் ஆஃப் நாட் ஃபைண்டிங் இன்னர் ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படி சொல்கிறார். உள்ளே தனக்குள்ளே வந்து அந்த திருப்தி ஆனந்தத்தை பெறலைனா, வெரி நைஸ் பாயிண்ட் ஆக்சுவலி. தனக்குள்ளே கிருஷ்ணருடைய ஸ்மரணத்தில் ஆழ்ந்து அதில் கிடைக்கக்கூடிய ஆனந்தத்தை நம்ம பெறலைனா தென் வெளிப்புற ரீதியாக தேடுவோம். இதுதான் ட்ரிக்கு, மைண்டோடைய ட்ரிக். ஏன் பக்தியில் இருக்கும் பொழுதே ஒரு நபர் வந்து வெளிப்புற ரீதியான புகழை ஏன் விரும்புகின்றார்? வெளிப்புற ரீதியான பதவி, செல்வம், செல்வாக்கு, பெண்கள், இதை ஏன் விரும்புகிறார் வெளிப்புற ரீதியாக? பக்தருக்கு தான் பக்தி யோக கொள்கைகள் தெரிஞ்சிருக்குல்ல, பக்தி யோக தத்துவங்கள் வந்து பிரபுபாதரோட புஸ்தகத்திலேருந்து தெரிஞ்சுட்டுருக்கோம்ல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நமக்குள்ளே நாம் கிருஷ்ணரில் லயிக்கவில்லை. கிருஷ்ணரில் லயித்து அந்த ஆனந்தத்தை, அந்த திருப்தியை நாம் அடையவில்லை நமக்குள்ளே. அதனால் மைண்ட் என்ன பண்ணுது? திருப்தியை, ஆனந்தத்தை அடையிறதுக்கு வெளியில் தேடுறது. வெளியில் போய் லைக் ஆரம்பிக்கிறது. அதனால தான் நம்மளுக்கு பக்தர்கள் வந்து இதை ஹிஸ் சச்சினந்தன சுவாமி மகாராஜ் சொல்கிறார். நமக்கு எல்லாருக்குமே பக்தி பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கின்றது பிரபுபாதர்னால. இருந்தாலும் ஏன் நிறைய அன்ஹாப்பி டிவோட்டீஸ் அப்படின்னு சொல்கிறார் அவர். ஏன் நிறைய சந்தோஷம் இல்லாத பக்தர்கள் ஏன் நம்ம பார்க்குறோம்? எஸ், எல்லாருக்குமே பக்தி பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் சந்தோஷம் இல்லாத பக்தர்களை நம்ம ஏன் பார்க்குறோன்னா அவர் சொல்கிறார், மனதை வெளிப்புற ரீதியான விஷயங்களிலிருந்து விலக்கி உள்ளே கிருஷ்ணரில் லயிக்க வைக்க வேண்டும். இதை செய்யாத வரைக்கும் சந்தோஷம் இல்லாத பக்தர்களை நம்ம நிறைய பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அதை தான் கிருஷ்ணன் சொல்கிறார், மத்குதேனா அந்தராத்மனா. மத்கதேனா என்னில் லயித்து, கிருஷ்ணரில் லயித்து, உள்ளே தனக்குள்ளே ஆழ்ந்த நம்பிக்கையுடன் கிருஷ்ணரில் லயித்து பஜதே. பஜதே அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன பக்தி. ஸோ உள்ளே ஒரு பக்தி செய்யலாம், தனக்குள்ளே ஒரு பக்தி செய்யலாம். அதை நம்ம முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நாம் பல சேவைகள், கை காலை எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம சேவைகள் எல்லாத்தையும் செய்கிறோம்னா கடைசியில் அவர் எங்கே வந்து சேரணும்னா மனம் கிருஷ்ணரை நினைக்கணும். அதுக்கு தான் வந்து இப்படி நம்மளுக்கு ஆச்சாரியர்கள் வழி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ டைரெக்டாக ஒருத்தர் வந்து அது செய்கிறாருன்னா, பிரபுபாதரோட சொற்பொழிவில் சொல்கிறார், ஒருத்தர் வந்து கிருஷ்ணர் மேலே ஃபீலிங்கோட அந்த அட்டாச்மெண்ட்டை வந்து கிருஷ்ணர் மேலே அவர் வந்து கிருஷ்ணர்கிட்டருந்து பிரிந்திருக்கக்கூடிய ஃபீலிங், இந்த அட்டாச்மெண்ட்டெல்லாம் ஒருத்தருக்கு நேச்சுரலாகவே வந்துருச்சுன்னா அவர் வந்து பக்தியினுடைய 9 நிலைகள் வழியாக போகணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறார் பிரபுபாதர். அப்படி சொல்கிறார். ஒரு ஜீவாத்மாவுக்கு அந்த கெப்பாசிட்டி இருந்ததுன்னா, அப்படி சொல்கிறார் லைக் சொற்பொழிவில், ஒரு ஜீவாத்மாவுக்கு அந்த கெப்பாசிட்டி இருந்ததுன்னா கிருஷ்ணர் கூட பிரிந்திருக்கக்கூடிய ஃபீலிங்கை வளர்த்து கொண்டு கிருஷ்ணர் மேலே அந்த அட்டாச்மெண்ட்டை வளர்த்து கொண்டுட்டாருன்னா, அந்த கெப்பாசிட்டி இருந்ததுன்னா தென் இந்த
9 நிலைகள். 9 நிலைகள் என்ன? ஸ்ரத்தா, சாது சங்கா, வஜன கிரியா, அனர்த்த நிவர்த்தி. இந்த 9 நிலைகளை வந்து படிப்படியாக போய் தாண்டி போகணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறார் பிரபுபாதர். அப்படியே சொல்கிறார் சொற்பொழிவில். ஆனால் ஒரு ஜீவாத்மாவுக்கு அதை பண்ண தெரியலன்னா, கிருஷ்ணர் கூட பிரிந்திருக்கக்கூடிய ஃபீலிங் அண்ட் கிருஷ்ணர்கிட்ட அட்டாச்மெண்ட் இதை வந்து வளர்த்து கொள்ள தெரியலன்னா, தென் அவர் என்ன பண்ணணும்னா ஆன்மீக குருட்ட வந்து உபதேசங்கள் கேட்டு ஆன்மீக குருட்ட தீட்சை எடுத்து தென் வைதி பக்தியை வந்து பயிற்சி செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக அனர்த்தங்கள்லேருந்து வெளியில் வந்து இப்படி 9 நிலைகளை தாண்டி கடைசியில் அங்கே வர ஆரம்பிச்சுறார். ஸோ அதனால் நாம் இதை வைதி பக்தி பண்ணிகிட்டு இருக்கோம், கரெக்ட். பட் கூடவே இதை நம்ம யோசிக்கணும், இதற்கு வந்து முயற்சி செய்யணும். அப்போ தான் அது தானாக வராது. தன்னிச்சையான பக்தின்னு சொல்லிட்டோம், அதுக்கு பேர் நூகாவுக்கு பேர். தானாக வராது, அதுக்கு நம்ம எஃபர்ட் போடணும், முயற்சி போடணும். தானே விரும்பி, தன்னிச்சையான தானே விரும்பி செய்ய வேண்டியது. மனதில் கிருஷ்ணரை நினைக்கணுங்கிறது தானே விரும்பி செய்ய வேண்டியது. அப்படிப்பட்ட பக்தர் தனக்குள்ளே கிருஷ்ணரில் லயித்து தன் ஆழ்ந்த நம்பிக்கையுடன் தனக்குள்ளே கிருஷ்ணரில் லயித்து பக்தி செய்பவர் அவர்தான் யுக்த தபோமதக, யோகிகளில் மிகவும் நெருக்கமாக என்னுடன் இணைகின்ற யோகி அப்படி சொல்றார். நாம் கிருஷ்ணரில் லயிக்கின்றோமா, அதாவது நம்முடைய மனம் கிருஷ்ணரை நினைக்கின்றதா அப்படிங்கிறது நாம் செக் பண்ணிக்கணும். இதை ஹிஸ்குரைஸ் சைத்தன்ய சரண் ரொம்ப அழகாக சொல்லுவார். எப்படின்னா, கார் ஓட்டுறவங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எனக்கு கார் ஓட்ட தெரியாது, எனக்கு பைக்கே ஓட்ட தெரியாது. சரி, ஸோ கார் ஓட்டுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா, அந்த முதல்ல கார் இக்னிஷியன்லாம் போட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த இப்போ ஒரு டெஸ்டினேஷன்லேருந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்கன்னா அவர் என்ன பண்ணுவார், இந்த ஸ்டீரிங்கை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பார். கார் ஓட்டுறவங்கள பார்க்கலாம், ஸ்டீரிங்கை வந்து லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பார். நீங்கள் இக்னிஷனை போட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டீரிங் அப்படி ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிட்டே இருங்க. பழகும்போது சில பேர்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க, டைட்டாக அப்படி ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிப்பாங்க. அது மாதிரி ஸ்டீரிங்கை வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அப்படியே பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும், நேராக அது போய் டிச்சில் போய் மோதி விழுகும். அதனால தான் அந்த டிரைவர் என்ன பண்ணுவார், ஸ்டீரிங்கை அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பார். லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோட்லேயே போகிறதுக்கு உண்டான முயற்சி தான். ரோட்டில் போகிறதுக்கு உண்டான முயற்சி லெஃப்ட் ரைட்னு பண்ணிகிட்டே இருப்பார். அது எது வரைக்கும் பண்ணணும், அந்த கார் அவர் போய் சேர வேண்டிய இடம் வரைக்கும் பண்ணணும். எந்த இடத்துல போய் சேரணுமோ அது வரைக்கும் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி தான் நாமும் பக்தி யோக பயிற்சியை நம்ம செஞ்சிட்ருக்கோம். அப்பப்போ வந்து நம்ம வாட்ச் பண்ணணும். நமக்குள்ளே சிம்பிளி ஸ்டீரிங்கை வந்து அப்படியே இறுக்கி ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிட்டே ஓட்டிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அது நேராக போய் டிச்சில் போய் மோதும் இல்லையா? அதுக்கு அப்படி தான். ஏன்னா ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்குது. ஒரு சின்ன விலகல் வச்சுக்கோங்க, ஒரு கோணம் ஒரு ஆங்கிளில் நம்ம வந்து ஸ்டீரிங்கை பிடிச்சிட்ருக்கோம், அதை அப்படியே பிடிச்சிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அது நேராக ரோட்லேருந்து விலகும். அது கடைசியில் அதே மாதிரி தான் நாமும் பக்தி யோக பயிற்சி செஞ்சிட்ருக்கும் பொழுது அடிக்கடி செக் பண்ணணுமாமா நமக்குள்ளே. என்னுடைய மனம் கிருஷ்ணர் மேலே பற்று வளர்த்து கொள்கின்றதா, கிருஷ்ணரை நினைக்கிறதா அப்படிங்கிறத அடிக்கடி செக் பண்ணிக்கணும். அதை எப்படி பார்க்குறது, இந்த தத்துவங்களை ஞாபகப்படுத்திட்டு அதன் பிரகாரம் நம்ம பயிற்சி செய்யணும். சாஸ்திரம் சொல்லியிருக்கு, மய்யே மன ஆதத்ஸ்வா, மனதை எண்ணில் நிறுத்துன்னு கிருஷ்ணன் சொல்லிட்டார். ஸோ நாம் மனசில் வந்து கிருஷ்ணரை நினைக்கிறதுக்கு எளிமையான வழி என்ன, ஹரே கிருஷ்ண மந்திரத்தை மனசில் நிறுத்தணும். ஹரிதாசாக்கூர் பண்ணியிருக்கிற பிரகாரம். அண்ட் நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணோம், ஹரிபக்தி விலாசில் சனாதன கோஸ்வாமி இதை சொல்கிறார், மனசைவ சதா அபியசேத் அப்படின்னு சொல்கிறார். மனசைவ சதா அபியசேத்னு அர்த்தம், மனசில் எப்பொழுதுமே இதை பயிற்சி செய் அப்படின்னு சொல்கிறார். மனசில் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்கிறத எப்பொழுதுமே இதை பயிற்சி செய் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா நதோஷோ மனசே ஜபே,
மனசில் சொல்லக்கூடிய ஜபத்துக்கு தோஷமே கிடையாதுன்னு சொல்கிறார் சனாதன கோஸ்வாமி. தோஷமே கிடையாதம்மா. பின்ன ஏன் பிரபுபாதர் நம்மளுக்கு அதை கொடுக்கல அப்படின்னா, அது வந்து கலியுக மக்கள் வந்து செய்கிறது ரொம்ப கடினம், ரொம்ப கடினம். ஏன்னா மனம் வந்து கிருஷ்ணரை நினைக்கிறதுக்கு அது வந்து பிடிக்காது மனசுக்கு. ஏன்னா டேஸ்ட் வளர்த்து கொள்ளாததுனால, இப்பொழுது மனசுக்கு டேஸ்ட் எங்கே இருக்குது, இந்த உலக விஷயங்களில் டேஸ்ட் இருக்கிறதுனால மனசு இயல்பாக அதை தான் நினைக்கும். ஸோ மனம் கிருஷ்ணரை நினைக்காது. அதனால் நம்ம ஒன்றுமே பண்ண மாட்டோம். ஸோ பிரபுபாதர் என்ன பண்ணார், சரி ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் வாயில் சொல்லி பழகுங்க. ஏன்னா பிரபுபாதர் லெட்டரில் எழுதுகிறார், மந்த்ரானா சைலண்ட்டாக தான் ஜபம் பண்ணணும், ஆனால் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் லவுடாகவும் சொல்லலாம், சைலண்ட்டாகவும் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறார் லெட்டரில். 1969 லெட்டரில் எழுதியிருக்கார். ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் லவுடாகவும் சொல்லலாம், சைலண்ட்டாகவும் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ நமக்கு ஏன் பிரபுபாதர் வந்து இந்த லவுட் ஜப்பாங்கிறது ஏன் கொடுத்துருக்காருன்னா, நாளடைவில் நம்மளுடைய மனம் கிருஷ்ணரை நினைக்க வேண்டும், முதல்ல வந்து ஒன்றுமே இல்லாததுக்கு இதை வந்து பயிற்சி செய்வோம் அப்படின்னு கொடுத்துருக்காரு. இதுதான் வைத்திய பக்தின்னு சொல்கிறது. ஸோ அதனால் நம்மளுடைய ஸ்டீரிங் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியே நம்ம அடிக்கடி நம்மளுடைய பக்தி யோக பயிற்சியில் நம்ம பண்ணிட்டு இருக்கும் பொழுது கண்மூடித்தனமாக நம்ம போக முடியாது. அது வந்து மைண்டு நமக்கே தெரியாமல் ஏதாவது ஒரு ஜட ரீதியான அட்டாச்மெண்ட்டை பிடிச்சிக்கும். நம்ம வாட்டில் ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டே இருப்போம், அதே டைரக்ஷனில் ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டே இருப்போம். கடைசியில் நம்ம மரண சமயத்தில் பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் மேலே அட்டாச்மெண்ட் எதுவும் இருக்காது. அண்டு இந்த உலக ரீதியாக ஏகப்பட்ட அட்டாச்மெண்ட் வச்சுட்டு இருப்போம். ஆக்சுவலி ஹர்கிரேஸ் தேவகி மாதாஜி ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஒரு பக்தர் வந்து மாயாப்பூரில் அவருக்கு ஒரு பெரிய ஒரு கேன்சர் வியாதி வந்து அவர் இறக்கக்கூடிய ஸ்டேஜ். அம்மா அவர் வந்து படுத்த படுக்கையாக இருக்கார், இறக்கக்கூடிய ஸ்டேஜ். எல்லா பக்தர்களும் உடனே வர்றாங்க, பக்கத்தில் வந்து அந்த பக்தர்கிட்ட வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. இந்த தேவகி மாதாஜி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பக்தர்கிட்ட கேட்குறாங்களாம்மா, அவங்க கொஞ்சம் ஷார்ப்பாக, அவங்களோட சிந்தனை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அவங்க கேட்குறாங்க அந்த மாதாஜிட்ட, சாரி அந்த பிரபுகிட்ட, பிரபு இப்போ நீங்கள் இறக்க போகிறீங்க, நீங்கள் கோலோக பிருந்தாவனம் போகிறதுக்கு தயாரா அப்படின்னு கேட்குறாங்களாம்மா. அந்த மாதாஜி அப்படி கேட்குறாங்க. அதுக்கு அந்த பக்தர் என்ன சொன்னாராம்மா, நோ அப்படின்னு சொன்னாராம்மா. கோலோக பிருந்தாவனம் போகிறதுக்கு தயாரானா இல்லை அப்படின்னு சொன்னாராம்மா. அதான் எல்லா பக்தர்களுக்கும் ஒரே ஷாக், என்ன பக்தர் இப்படி பேசுகிறார், கோலோக பிருந்தாவனம் போகிறதுக்கு தயாரானு இல்லைன்னு சொல்கிறாரே. இன்னும் மாதாஜி தேவகி மாதாஜி திரும்பவும் கேட்டாங்களாம்மா, என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்களாம். அதுக்கு அவங்க அந்த பக்தர் கொடுத்த பதில் இன்னமும் ஆச்சரியமாக இருந்ததம்மா. அவர் என்ன சொன்னாராம்மா, கிருஷ்ணர் கூட நான் எந்த உறவையும் நான் இன்னும் வளர்த்து கொள்ளவில்லை அப்படின்னு சொன்னாராம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். கிருஷ்ணர் கூட நான் எந்த உறவையும் வளர்த்து கொள்ளவில்லை, அதனால் நான் கோலோக பிருந்தாவனம் போகிறதுக்கு நான் வந்து தயாராக இல்லை, இப்பொழுது நான் போகிறதுக்கு விரும்பவில்லை அப்படின்னு அவரே சொல்கிறாராம தன் வாயால். இதுதான் ஃபெயிலூர், நம்மளோட மொத்த வாழ்க்கையும் ஃபெயிலூர், தோல்வி. இது நம்மளும் செய்வோம். கிருஷ்ணர் கூட உறவை வளர்த்து கொள்ளவில்லை என்றால் நாமும் வந்து கிருஷ்ணர்கிட்ட திரும்பி போகணுங்கிற ஆசை வராது, கோலோக பிருந்தாவனத்துக்கு போகணுங்கிற ஆசை வராது, கிருஷ்ணர்கிட்ட பிரிந்திருக்குங்கிற ஃபீலிங் வராது, கிருஷ்ணர் கூட உறவு வளர்த்து கொள்ளவில்லை என்றால். அதுக்கு காரணம், ஏன் நம்ம கிருஷ்ணரோட உறவு வளர்த்து கொள்ளலை? நம்ம பக்தி யோக பயிற்சி முறை தான் நமக்கு பிரபுபாதர் கொடுத்துருக்காரு. ஏன் கிருஷ்ணர் கூட உறவு வளர்த்து கொள்ளவில்லை? ஏனால் மனம் கிருஷ்ணரை நினைக்கவில்லை. மனம் கிருஷ்ணரை நினைக்க நினைக்க என்ன ஆகுறதுன்னா, கிருஷ்ணர் கூட உறவு வளர்த்து கொள்கின்றோம். கொஞ்சம் கொஞ்சமாக கிருஷ்ணர் மேலே நம்மளுக்கு அந்த பரிச்சயம் வரும். மனம் கிருஷ்ணரை நினைக்க நினைக்க, அதை தான் அபியாசா அப்படி சொல்கிறார். இதை பயிற்சி செய்யணும். உடலை விடுறதுக்கு முன்னாடி நாம் இதை போதுமான அளவுக்கு பயிற்சி செய்யணும். மனம் கிருஷ்ணரை நினைக்க 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 பழகணும். தென் கிருஷ்ணர் மேல் நம்மளுக்கு பரிச்சயம் ஏற்படும். ஸோ இது வந்து தோஷம் இல்லாத ஜபம், குறைகளே இல்லாத ஜபமாம் இது, மனசில் கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்வது. ஸோ இது எக்ஸ்ட்ராவாக நம்ம இதை பயிற்சி பழகணும். ஸோ அப்போ நாமும் வந்து இப்போ நீங்களே நம்மளோட தீர்மானமாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், கிருஷ்ணர் கூட நம்மளுக்கு உறவு வளர்த்து கொண்டுட்டோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை போட்டு பாருங்கள். ஜென்யூனாக ஹானஸ்ட்டாக நீங்கள் இந்த கேள்வியை போட்டு உள்ள அனலைஸ் பண்ணிங்கன்னா, ஆராய்ச்சி செஞ்சிங்கன்னா
நம்ம என்ன சொல்லுவோம்? கிருஷ்ணர் கூட எனக்கு இன்னும் உறவு வளர்த்து கொள்ளவில்லை தான் நம்ம சொல்லுவோம். அவர் இது டேஞ்சர். இது இந்த டைமில் நம்மளுக்கு மரணம் வந்துச்சுன்னா நம்மளும் அந்த பக்தர் மாதிரி தான் சொல்லுவோம். ஏன்னா நம்மளே முடிவெடுப்போம். ஏன்னா கிருஷ்ணர்கிட்ட இது நைஸ் பாயிண்ட். கிருஷ்ணர் கூட நாம் உறவு வளர்த்து கொள்ளலைன்னா கிருஷ்ணர்கிட்ட கோலோக பிருந்தாவனத்துக்கு போகணும், கிருஷ்ணர்கிட்ட பிரிந்திருக்கேங்கிற ஃபீலிங் இதெல்லாம் வரவே வராது. இதில் பாருங்கள், இப்போ ஒரு வீட்டில் ஒரு பையன் இருக்கான். அந்த பையனுடைய அப்பா சப்போஸ் ஒரு 55 வயசுன்னு வச்சுப்போம். 55 வயசுடைய அப்பா அவர் திடீர்னு இறந்து போயிட்டார்னு வச்சுப்போம். அந்த 55 வயசு அப்பா இறந்து போனதுனால பக்கத்து வீட்டுக்காரங்களாம் அந்த அந்த மரணத்தை அட்டன் பண்ணுவாங்க. உறவினர்கள் 13 நாள் இருப்பாங்க. அந்த மரண சடங்கெல்லாம் செய்யறதுக்கு கூடவே இருப்பாங்க. எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு 13 நாள் முடித்த உடனே உறவினர்கள் போயிடுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க போயிடுவாங்க. ஆனால் அந்த பையனுக்குத்தான் அந்த அப்பாவுடைய பிரிவில் அவர் வாடுவார் இல்லையா? அப்பாவோட பிரிவில் அவர் வாடுவார். பக்கத்து வீட்டுக்காரருக்கு அந்த பிரிவு இருக்காது. அல்லது உறவினர்களுக்கு அவர் அப்பா அந்த பையனுடைய அப்பா இறந்து போனது அந்த பிரிவு வாட்டாது அவர்களுக்கு. யாருக்கு அந்த பிரிவு வாட்டும்? அந்த பையனுக்கு தான். ஏன் அந்த பையனுக்கு அப்பா மேலே அப்பாவுடைய பிரிவு அவருக்கு ஏன் வாட்டுறது? ஏன்னா அந்த பையன் அப்பா கூட உறவு வளர்த்து கொண்டிருக்கார். அப்பா கூட உறவு வளர்த்து கொண்டிருக்கார் 30 வருஷம். இந்த உறவு வளர்த்து கொண்டதுனால இந்த அப்பா இப்பொழுது இல்லைன்னு சொன்ன உடனே அவர் என்னென்னலாம் செஞ்சார் நமக்கு அப்படிங்கிறத நினச்சி அந்த பிரிவில் அவர் வாடுறார். ஸோ இதே தான் நாமும் கிருஷ்ணர் கூட உறவு வளர்த்து கொள்ளவில்லை என்றால் கிருஷ்ணர்கிட்ட பிரிவு வராது. நம்மளுக்கு பிரிந்திருக்கக்கூடிய ஃபீலிங் வராது. என்னைக்கோ ஒரு நாளைக்காவது நம்மளுக்கு கிருஷ்ணர்கிட்ட பிரிந்திருக்கக்கூடிய ஃபீலிங் நம்மளுக்கு வந்திருக்கா? ஆடா, நான் இப்போ கிருஷ்ணர்கிட்ட பிரிந்து நான் இங்கே உட்காந்துட்ருக்கேனே, நான் என்ன வாழ்க்கை நடத்துகிறேன், கிருஷ்ணர்கிட்ட பிரிஞ்சுட்டு நான் இங்கே உட்காந்துட்ருக்கேனே, ஒரு நாளாவது நம்மளுக்கு வருதா? நம்மளுக்கு வரவில்லை. ஏன்னா நாம் கிருஷ்ணர் கூட உறவு வளர்த்து கொள்ளவில்லை. ஸோ கிருஷ்ணர்கிட்ட பிரிந்திருக்கக்கூடிய ஃபீலிங் நம்மளுக்கு வந்துருச்சுன்னா, பிரிந்திருக்கேனே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா தான் நாம் இந்த உலகத்தில் சௌரியமாக இருக்கிறதுக்கு பிளான் பண்ண மாட்டோம். கிருஷ்ணர்கிட்ட பிரிந்திருக்கேன்னா எப்போ பார்த்தாலும் கிருஷ்ணரே தான் நினச்சிட்டே இருப்போம். அதான் ராகா நூகார் சொல்கிறது. எப்போ பார்த்தாலும் கிருஷ்ணரே நினச்சிட்டு போகணும், கிருஷ்ணர்கிட்ட திரும்பி போகணும்னு ஆசைப்படுவாங்க. இதுனா கிருஷ்ணர்கிட்ட பிரிந்திருக்கக்கூடிய ஒரு எண்ணம் ஒருத்தருக்கு உதயம் ஆயிடுச்சுன்னா அவரால் இந்த உலகத்தில் சுபிக்ஷமாக இருக்க முடியாது, இந்த உலகத்தில் சௌக்கியமாக இருக்க முடியாது. அவர் ஜஸ்ட் ஏனோ தானோன்னு ஏதோ ஒன்று செய்வார் இந்த உலகத்தில். ஏன்னா இந்த உலகத்தில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் அவரால் இந்த உலகத்தில் நிறைய வசதிகளை அதிகரிக்க வேண்டும், புலன் இன்பத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்டில் வரும். ஆனால் ஒன்ஸ் ஒரு பக்தருக்கு கிருஷ்ணர்கிட்ட பிரிந்து இருக்கக்கூடிய அந்த எண்ணம் மனப்பான்மை வந்துருச்சுன்னா அவருக்கு இந்த ஜட உலகம் ஏதோ ஏனோ தானோன்னு ஒப்பேத்துவார். பெருசாக அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அண்ட் துடிப்போகிறோமா, கிருஷ்ணாட்ட திரும்பி போகணும், கிருஷ்ணாட்ட திரும்பி போகணும். அதனால் கிருஷ்ணர்கிட்ட பிரிந்திருக்கக்கூடிய ஃபீலிங் நமக்கு எப்பொழுது வரும்னா உறவு வளர்த்து கொள்ள வேண்டும். உறவு எப்படி வளர்த்துக்கொள்வது? கிருஷ்ணரை நினைக்க வேண்டும் எவ்ரிடே. கிருஷ்ணரை எவ்ரிடே நாம் மனசில் நினைக்க 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 கிருஷ்ணர் கூட நம்ம உறவு வளர்த்து கொள்கின்றோம். இந்த உறவு அதிகரிக்க 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 கிருஷ்ணன்ட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய ஃபீலிங் அதிகரிக்கும். இதுதான் ஆக்சுவலி பக்தியினுடைய எசன்ஸ். இதுதான் சைத்தன்ய மகாபிரபு இதுதான் சொல்லிக் கொடுத்தார். பக்தியினுடைய சாரமே இதுதான். இந்த நிலையை அடையலை அப்படின்னா தென் பக்தி சித்தாந்த சரஸ்வதி சொல்கிற மாதிரியா நான் வெளிப்புற ரீதியாக பக்தி யோக பயிற்சி முறைகளில் நம்ம ஏகப்பட்ட சாதனைகள் செய்யலாம், ஆனால் பக்தியை தொடாமையே இருக்கலாம். ஒரு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், பக்தி யோக பயிற்சி முறைகளை நம்ம செய்கிறோம், பட் பக்தியை தொடாமல் இருக்கலாம்.
பக்தின்னு என்னது? கிருஷ்ணர் மேலே அந்த ஃபீலிங்ஸ், அன்பு, அதை வளர்த்துக்கொள்வது தான். பக்தி யோக பயிற்சி முறைகள் நம்ம அந்த நிலையை அடைவதற்கு கொண்டு செல்ல வேண்டும். அப்படி தான் ஆச்சாரியர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், பக்தி யோக பயிற்சி முறைகளே பக்தி அடைஞ்சிட்டோன்னு நினைக்கிறோம். இன்னும் இல்லைன்னா ஏன் கிருஷ்ணா இப்படி சொல்கிறார், மத்கதேனா அந்தராத்மனா ஸ்ரத்தாவான் அப்படின்னு ஏன் சொல்கிறார்? மத்கதேனா அப்படின்னு ஏன் சொல்கிறார்? இன்னொரு இடத்துல சொல்கிறார் கிருஷ்ணா, அனன்ய சேதா சததம் யோமாம் ஸ்மரதி நித்யசக தஸ்யாகம் சுலப பார்த்தா நித்தியயுக்தஸ்ய யோகின. ரொம்ப அருமையான ஸ்லோகம். முன்னாடி இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், திரும்பவும் நம்ம அதை ஞாபகப்படுத்திக் கொள்வோம். ஏன் கிருஷ்ணா நித்யசகன்னு சொல்கிறார், சததம்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார்? ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். ஒரே ஸ்லோகத்தில் ரெண்டு வார்த்தையை பயன்படுத்துகிறார், ஒரே அர்த்தம் கொடுக்கக்கூடிய ரெண்டு வார்த்தை. சததம், நித்யசக, ரெண்டுமே 24 ஹவர்ஸ்னு அர்த்தம். ஸோ என்ன சொல்கிறார்? யோமாம் ஸ்மரதி. யார் ஒருத்தர் ஸ்மரதி 24 ஹவர்ஸ் கிருஷ்ணரை நினைத்து கொண்டே இருக்கின்றாரோ, தஸ்யாகும் சுலப பார்த்தா, சுலபமாக அவர் கிருஷ்ணரை சென்றடையலாம். கிருஷ்ணர் இதை சொல்றார். சிம்பிளி நம்ம கிருஷ்ணரை நினைத்து கொண்டே இருந்தால் நம்முடைய மனம் கிருஷ்ணரை நினைக்கிறோம். வழி என்ன? முதல்ல கிருஷ்ணருடைய ஆக்சுவலி எப்படி சொல்கிறாங்கன்னா, ரூப தியானான்னு சொல்கிறோம், கிரீடா தியானான்னு சொல்கிறோம், குணத்தியானான்னு சொல்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி என்னன்னா நாமஸ்மரணம் அப்படி சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் நாமஸ்மரணம். இது பக்தி ரசாமிருந்துல வருது. இது ஃபர்ஸ்ட் நாமஸ்மரணம், நாமத்தை ஸ்மரணம் செய்ய வேண்டும், நாமம் மனசில் லைக்க வேண்டும். இதை செய்ய 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 நாம் பக்குவம் அடையும் பொழுது கிருஷ்ணனுடைய ரூப தியானம் வருமாமா. கிருஷ்ணனுடைய தெய்வீக ரூபம் நம்மளுடைய எண்ணங்களில் வர ஆரம்பிக்குமாமா. அது அட்வான்ஸ்டு, உயர்ந்த நிலை இது. அதுக்கப்புறம் இதுக்கு பேர் தான் நாமத்திலேயே கிருஷ்ணருடைய ரூபம், கிருஷ்ணருடைய லீலைகள், கிருஷ்ணருடைய குண அதிசயங்கள், இது எல்லாமே நாமத்திலேயே அடக்கம் சொல்கிறது. இதுதான் அர்த்தம். இப்படி தான் ஹரிநாம சிந்தாமணியில் நம்ம படிக்கிறோம். ஃபஸ்ட்டு நாமத்தை ஸ்மரணம் செய்யும் பொழுது நாளடைவில் ரூப தியானா இந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸ் கொடுத்துருக்கார். இந்த மாதிரி ஒரு வார்த்தை பக்தி ரசாமிருந்துல படிக்கிறோம். நம்ம ரூப தியானா, கிருஷ்ணரோட ரூபம் அவருக்கு தியானம் பண்ண ஆரம்பிச்சிருவாரம்மா, புலப்பட ஆரம்பிக்கும். தென் கிரீடா தியானா. கிரீடா தியானம் என்னது? கிருஷ்ணருடைய லீலைகள், அதை நினைக்க ஆரம்பிச்சிருவாரம்மா. அவருடைய மனம் கிருஷ்ணனுடைய லீலைகளை நினைக்க ஆரம்பிச்சிருவோம். தென் அதுக்கு மேலே என்ன அப்படின்னா குணத்தியானம். கிருஷ்ணனுடைய லீலைகளில் துணிக்கக்கூடிய தெய்வீக குணங்களை மனம் நினைக்க ஆரம்பிச்சிடும். இப்படி அடுக்கடுக்காக போயிட்டே இருக்கும். ஆனால் எல்லாமே நாமத்தை ஸ்மரணம் செய்கிறதுனால இதெல்லாம் அதுக்கு தகுந்தாற் போல புலப்படுமாம். அப்போ இந்த பாயிண்ட் என்னென்னா, நான் அந்த பக்தர் இப்படி சொன்னாராம்மா, நான் இன்னும் கிருஷ்ணர் கூட உறவு வளர்த்து கொள்ளவில்லை, அதனால் கோலோக பிருந்தாவனத்துக்கு போகிறதுக்கு நான் இப்போ விரும்பவில்லைன்னு சொன்னாராம்மா மரணம் சமயத்தில். இது எவ்வளோ பெரிய ஒரு தோல்வியில். இப்போ நமக்கும் அதே தான். நாமும் பக்தி யோக பயிற்சி முறைகளில் ஈடுபட்டுருப்போம். பட் பக்தி பகவான் மேலே இந்த பிரிந்திருக்கக்கூடிய இந்த ஃபீலிங்ஸ் அல்லது கிருஷ்ணர் கூட இருக்கக்கூடிய உறவு, இந்த அட்டாச்மெண்ட், இது எதையுமே வளர்த்து கொள்ளாமல் சிம்பிளி வெளிப்புற ரீதியாகவே நம்ம செயல்பட்டுகிட்டே இருப்போம். ஸோ இப்போ கிருஷ்ணர் கூட நாம் உறவு வளர்த்து கொள்ளாமையே நம்ம இறந்து போனோம்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நாமளே சொல்லுவோம். ஆக்சுவலி நாமளே சொல்லுவோம், இப்பொழுது நான் போகிறதுக்கு தயாராக இல்லைன்னு சொல்லிடுவோம். ஏன்னா வெரி நைஸ். நமக்கு மனசில் கிருஷ்ணர் மேலே இன்ட்ரெஸ்ட் வரணும். மனசில் கிருஷ்ணர் மேலே அபரிமிதமான அட்டாச்மெண்ட் வந்துச்சுன்னா தென் மனம் சொல்லும், எனக்கு கிருஷ்ணர்கிட்ட திரும்பி போகணும், கிருஷ்ணர் எனக்கு வேணும் அப்படின்னு மைண்டு சொல்லும். அதனால தான் மனம் எப்படின்னா, மனம் ஒரு ஒரு ஷார்ப் நைஃப் அப்படி சொல்கிறார் குரு மகாராஜ். குரு மகாராஜ் வைஷ்ணவ கையில் அப்படி சொல்கிறார், ஒரு கூர்மையான கத்தி மாதிரி அப்படி சொல்கிறார்.
இந்த கூர்மையான கத்தியை வந்து கொல்றதுக்கும் பயன்படுத்தலாம். ஆனால் இதே கூர்மையான கத்தியை வந்து டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கும் பயன்படுத்துகிறார். அதே மாதிரி தான் நம்முடைய மனம், இதை நாம் எப்படி பழக்கிறோம் அதை பொறுத்து இருக்குது. நாமஸ்மரணம், கிருஷ்ணரை நாமத்தை ஸ்மரணம் பண்ணுறதுக்கு நம்ம அதிகமாக பழக்கினோம்னா நம்மளுடைய மனம் கிருஷ்ணர் மேலே அட்டாச்மெண்ட் வளர்த்து கொள்ளும். அதே மனம் எனக்கு கிருஷ்ணர் வேண்டும்னு சொல்லும், கிருஷ்ணர்கிட்ட திரும்பி போகணும்னு ஆசைப்படும். மனம் தான் சொல்லுது, வேறு யாரும் சொல்கிறது இல்லை. மனம் சொன்னால் மட்டும்தான் நம்ம அங்கே போக முடியும் கோலோக விருந்தாவனத்துக்கு. இட்ஸ் வெரி நைஸ் பாயிண்ட். நம்ம எல்லாருக்குமே கோலோக விருந்தாவனம் போகணுங்கிற தத்துவ ரீதியாக தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் நம்முடைய மனம் நம்ம கோலோக விருந்தாவனத்துக்கு போகணுன்னா ஸ்தூல சரீரம் எரிக்கப்படும். அண்ட் சூக்ஷ்ம சரீரம் என்னது? ஆத்மா கூடவே போகிறதாம்மா சூக்ஷ்ம சரீரம். கோலோக விருந்தாவனத்துக்கு போகும்பொழுது இந்த சூக்ஷ்ம சரீரம் தெய்வீகமாக மாறினதுக்கப்புறம், அதாவது மனம் புத்தி அகங்காரம் தெய்வீகமாக மாறினதுக்கப்புறம் ஆத்மா கூட சேர்ந்து போகிறதாம்மா கோலோக பிருந்தாவனத்துக்கு. எஸ், கோலோக பிருந்தாவனத்திலையும் மனம் இருக்குது. ஏன்னா மனம் அங்கேயும் கிருஷ்ணரை நினைக்கும், கிருஷ்ணனுடைய லீலைகளை நினைக்கும் இல்லையா? நம்ம வந்து யசோதா மாதா வந்து தயிர் கடையும் பொழுது கிருஷ்ணனுடைய பால் லீலைகளை மனசில் நினைக்கிறாங்கள்ல, அப்போ மனம் இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ இது ஒரு பாயிண்ட் என்னென்னா, கோலோக பிருந்தாவனத்துக்கு போகணும்னு தத்துவ ரீதியாக தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் நம்மளை ஆத்மா கூடவே வருவது என்னது? மனமும் கிருஷ்ணர் மேலே அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருக்குது. பட் மனசை விட்டுட்டு போக முடியாது, மனம் கூட வந்தாகணும். அப்போ இதில் பாயிண்ட் இங்கே தான் மாட்டிக்கிறோம். இந்த மனம்தான் முக்கியமான ஒரு பங்கு, எசென்ஷியல் ஆஸ்பெக்ட், முக்கியமான பங்கு இந்த மனம் தான். ஸோ மனமும் கிருஷ்ணன் மேலே அட்டாச்மெண்ட் வளர்த்து கொள்ளவே இல்லை. அப்போ என்ன ஆகுது? மனம் ஆத்மாவை பிடிச்சி இழுக்குதுங்க. ஆக்சுவலி அதனால தானே பாகவதத்தில் படிக்கிறோம், மனப்பரம் காரணம் ஆமனந்தி சம்சார சக்கரம் பரிவர்த்தையேத்யத். இந்த மனம்தான் காரணம். திரும்ப திரும்ப ஆத்மா இந்த உலகத்தில் இன்னொரு ஜென்மம் எடுக்கிறதுக்கு காரணம் மனம் பிடிச்சி இழுக்குதாம்மா. ஏன்னா மனம்தான் இந்த உலக விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட்டை வளர்த்து கொள்றதுனால தென் கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு? உன்னுடைய மனசை நீ வந்து இன்னும் சரி பண்ணலை, சரி இன்னொரு ஜென்மம் எடு. அப்போ அதே தான் நமக்கும் கோலோக பிருந்தாவனத்துக்கு நம்ம மரணம் சமயத்தில் நம்முடைய மனம் வந்து அட்டாச்மெண்ட் கிருஷ்ணர் மேலே வளர்த்து கொள்ளவில்லை என்றால், கிருஷ்ணர்கிட்ட பிரிஞ்சிருக்கக்கூடிய ஃபீலிங் நம்ம மனம் வளர்த்து கொள்ளலை அப்படின்னா, மரணம் சமயத்தில் என்ன ஆகும்? மனம் வந்து புலன் இன்பங்களை நினச்சிட்டே இருந்தால், இல்லை கோடி ரூபாயை மனசில் நினச்சிட்டு இருந்ததுன்னா, இல்லை கார் பங்களாவை மனசு நினச்சிட்டு இருந்ததுன்னா, தென் என்ன ஆகும்? கிருஷ்ணா வந்து ஓகே, உங்களோட மனம் இன்னும் என்னையை நாடலை. ஒரு பக்தர் பாடுறார், கண்ணும் மனமும் எதையும் நாடாதே அப்படின்னு ஒரு பக்தர் பாடுறார். ரொம்ப அருமையான பாட்டு. அவங்க தன்னுடைய ஃபீலிங்ஸ் அப்படி பாடுறாங்க. என்னுடைய கண்ணும் மனமும் எதையும் நாடாதே அப்படின்னு பாடுறாங்க. பட் நம்மளுடைய மனம் அப்படி இருக்கா? எதையும் நாடாதே கிருஷ்ணா, உங்களை மட்டும்தான் நாடுறது நம்மளை அப்படி சொல்ல முடியுமா? நம்ம அந்த மாதிரியா உறுதியாக சொல்ல முடியுமா? நம்மளால் முடியாது. ஏன்னா நம்மளுடைய மனம் இப்பொழுது கிருஷ்ணரை மட்டும் நாடுவதில்லை, மற்றது எல்லாத்தையும் நாடுது, மற்ற எல்லாத்தையுமே விரும்புது மனம். ஆனால் கிருஷ்ணரை மட்டும் விரும்புறதில்லை. ஆனால் அந்த பக்தர் எப்படி சொல்கிறாரு? கண்ணும் மனமும் எதையும் நாடாதே. கிருஷ்ணா, என்னுடைய கண்ணும் மனமும் கிருஷ்ணா உங்களை தவிர வேறு எதையுமே நாடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் பக்குவம், இதுதான் சாதனை. இதை அடையணும் உடல் ஓடுறதுக்கு முன்னாடி. அதற்கு எவ்ரிடே நாம் மனசை கிருஷ்ணரை நினைக்க வேண்டும். இல்லைன்னா நமக்கும் மரணம் வரும்பொழுது நாமளே நம்ம மைண்டு சொல்லிடும், நோ எனக்கு இன்னும் கிருஷ்ணர் மேலே இன்னும் அட்டாச்மெண்ட் எல்லாம் வளரலை, கிருஷ்ணர் கூட எனக்கு இன்னும் உறவு வளரலை. ஸோ இப்போ கோலோக பிருந்தாவனத்துக்கு போகிறதெல்லாம் இப்போவே நிறைய பக்தர்கள் மாதிரி சொல்கிறாங்க. கோலோக பிருந்தாவனத்துக்கு போகிறது வந்து அது முக்கியமாக பக்தர்களுக்கு பட மாட்டேங்குது. பட் சைத்தன்ய மகாபிரபு, கோஸ்வாமிகள் இவங்க எல்லோரும் கிருஷ்ணர்கிட்ட பிரிந்திருக்கக்கூடிய ஃபீலிங் தானே காமிச்சாங்க. கோபியர்கள் அப்படி தானே காமிச்சாங்க. அப்போ நான் கிருஷ்ணர்கிட்ட பிரிந்திருக்கேனே, கிருஷ்ணாட்ட திரும்பி போகணும் அப்படிங்கிற இது வந்து நமக்கே வரலைன்னா, பக்தர்களுக்கே வரலைன்னா அப்புறம் எப்படி?
இப்போ இதே தான் இன்னும் 15 வருஷத்துக்கு அப்புறம் நான் இறந்து போனாலும் இதே தான் வரும். இப்போ 20 வருஷம் 25 வருஷம் இப்படியே தான் நம்மளுக்கு எந்த ஒரு கிருஷ்ணர்கிட்ட இது பிரிஞ்சிருக்கேங்க கூட ஃபீலிங்கே இல்லாமல் நம்ம 25 வருஷம் ஓட்டிட்டோம். இன்னும் 15 வருஷம் ஓட்டினாலும் அப்படியே தான் அந்த ஃபீலிங் வராது, நம்ம கடைசியில் இறந்து போயிடுவோம். அப்போ பிக் லாஸ், மிகப்பெரிய நஷ்டம், மிகப்பெரிய நஷ்டம் அதுதான். ஸோ அதனால் இதை நாம் எவ்ரிடே பழக வேண்டும், மனசில் வந்து கிருஷ்ணரை நினைக்கிறதுக்கு பழக வேண்டும். ஸோ ஒரே ஒரு பாயிண்ட் அதோடு நான் முடிச்சுடுறேன். பேசகிருத் அப்படின்னு சொல்லியிருக்கு. பேசகிருத் அப்படின்னா பாகவதத்தில் அவந்தி பிராமணன் அந்த உதாரணத்தை கொடுக்குறார். பேசகிருத்னா குளவின்னு சொல்கிறார். குளவிக்கு சமஸ்கிருதத்தில் பேசகிருத்னு பேர். இந்த பேசகிருத் வந்து எப்படின்னா அந்த குளவிக்கு வந்து குட்டி கிடையாதாம்மா. இந்த குளவி என்ன பண்ணுவோன்னா வெளியில் சின்ன சின்ன பூச்சியை பிடிச்சிட்டு வந்து தன்னுடைய கூண்டில் ஓட்டையாக இருக்குமாமா. அந்த ஓட்டைக்குள்ளே அந்த சின்ன குட்டி பூச்சியை உள்ளே சொருகிருமாமா. உள்ளே சொருகிட்டு இந்த குளவி என்ன பண்ணும், போக வர அந்த பூச்சியை வந்து கொட்டுமாமா. குளவி கொட்டுறது யாராவது வாங்கியிருக்கீங்களா? நான் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி நம்ம ஆசிரமத்தில் நிறைய குளவி இருக்குது. மாடிப்படி ஏறும்போது தப்புன்னு கொட்டிடும். அந்த குளவி கொட்டிச்சுன்னா 24 hours அப்படியே பயங்கரமாக வலிக்கும், அது வீங்கியிருக்கும். அந்த மாதிரி அந்த குளவி வந்து அந்த பூச்சியை வந்து கொட்டும் பொழுது அந்த பூச்சிக்கு பயங்கர வலி. அந்த வலியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால அந்த பூச்சி என்ன பண்ணுமாமா, கூண்டு அந்த ஓட்டைக்குள்ளே உட்காந்துட்டு குளவியே நினச்சிட்டே இருக்குமாமா. பயத்தினால குளவியவே தீவிரமாக நினைக்குமாமா. குளவியை தீவிரமாக பயத்தினால நினைக்கிறதுனால ஐயோ எப்போ வரும் இந்த குளவி என்னை கொட்டிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு குளவியை நினச்சி இந்த பூச்சி அது எப்பொழுதுமே 24 hours குளவியை நினச்சிட்டே இருக்குமாம், என்னை கொட்டிடுமோ. இப்போ எப்படி நம்ம வந்து கொரோனா எனக்கு வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு கொரோனாவே நினச்சிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரியே இந்த பூச்சி குளவியை நினச்சிட்டே இருக்காமா. நினச்சிருக்கிறதுனால என்ன ஆகுதாம்மா, அது உடலையே விடாமல் அது குளவியாக மாறிடுமாம்மா. இது வந்து பாகவதத்தில் ஸ்லோகம் வருது. இந்த மாதிரி இது விஞ்ஞானிகளுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். இது அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அந்த பூச்சி வேறு ஏதோ பூச்சி உடலையே விடாமல் அதே குளவியாகவே மாறிடுமாம்மா. ஏன்னா சிம்பிளி குளவியை நினச்சிட்டே இருக்கிறதுனால குளவியாக மாறிடுமா. குளவியை மாறின உடனே அந்த குளவி என்ன பண்ணுதாமா, அந்த கொட்டு வாங்கிச்சுல, அந்த குளவிக்கு வந்து இது ஜாஸ்தி, பொறாமை குணம் ஜாஸ்தி குளவிக்கு. என்னையை கொட்டிச்சில்ல, அது நானும் மட்டும் கொட்ட போகிறேன்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணும், வேற ஒரு குட்டி பூச்சியை பிடிச்சிட்டு வந்து இந்த கூட்டில் அடைச்சி கொட்டுமாம்மா. நான் கொட்டு வாங்கினேன்ல, இப்படி அதை கொட்டி அதே மாதிரி அந்த பூச்சியும் குளவை நினச்சி ஐயோ என்னை கொட்டிடுமோன்னு பயத்தில் நினச்சி அந்த பூச்சி கொஞ்சம் நாளடைவில் குளவியாக மாறிடுவோம். இப்படி குளவிக்கு வந்து இனப்பெருக்கம் கிடையாதம்மா. குளவி ஏதோ பூச்சி வந்து பிடிச்சி வச்சு அந்த பூச்சி குளவியை நினச்சி குளவியாக மாறிடுவோம். இப்படி பாகவதத்தில் வருது இது ஸ்லோகம். அதே மாதிரி தான் அதில் தத்துவத்தில் பிரபுபாதர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நபர் இங்கே உட்காந்துட்டு கிருஷ்ணரை நினைத்து கொண்டே இருந்தால், அதான் அனன்ய சேதா சததம் யோமாம் ஸ்மரதி நித்யசக, கிருஷ்ணரை நினைத்து கொண்டே இருந்தால் தென் அந்த ஜீவாத்மா கிருஷ்ணரை சென்றடைவார், கிருஷ்ணனுடைய உலகத்துக்கு சென்றடைவார், கோலோக பிருந்தாவனத்துக்கு சென்றடைவார். இன்ஃபேக்ட் கிருஷ்ணரை நினைக்க அவருக்கு ஏகப்பட்ட ரியலைசேஷன்ஸ் அவருக்கு உதயமாகும். கிருஷ்ணரை நினைக்க தென் இன்ஃபேக்ட் கிருஷ்ணரை நினைக்கிறது வந்து மிக உயர்ந்த பக்தியாக இருக்கிறதுனால உடனடியாக அவருக்கு பற்றின்மை உதயமாகும். இப்போ பாருங்கள், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நம்ம நேற்றுக்கு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பக்தி வந்து சிறந்த முறையில் பண்ணால் தான் நம்மளுக்கு பற்றின்மை உதயமாகும். மேலோட்டமாக நம்ம பக்தி செய்தால் நம்மளுக்கு பற்றின்மை வராது. அதனால தான் நம்ம மேலோட்டமாக பக்தி செஞ்சுட்டு இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு இன்னமும் காரு, பங்களா, பதவி, புகழ், பெண்கள் இதெல்லாம் மேலே நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருக்குது, பற்றின்மை வரமாட்டேங்குது. ஏன் அப்படின்னா மேலோட்டமான பக்தி. ஆனால் இந்த மனசுக்குள்ள கிருஷ்ணரை நினைப்பது ஆழ்ந்த பக்தி, அது தூய்மையான பக்தி, தோஷங்கள் இல்லாத பக்தி. அது
இதை நம்ம எவ்ரிடே செய்ய 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 என்ன ஆகுறதுன்னா பற்றின்மை சீக்கிரமாகவே வருமாமா. ஏன்னா தூய்மையான பக்தி செய்கிறதுனால. இன்னும் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. மனசில் கிருஷ்ணரை நினைக்க நினைக்க ரியலைசேஷன் உதயமாகும், பற்றின்மை உதயமாகும். தென் கிருஷ்ணர் கூட உறவு வளர்த்து கொள்கின்றோம். கிருஷ்ணர்கிட்ட பிரிஞ்சிருக்கக்கூடிய ஃபீலிங் அதிகரிக்கும். கிருஷ்ணர்கிட்ட பிரிஞ்சிருக்கக்கூடிய ஃபீலிங் வர 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 உள்ளே இருக்கக்கூடிய அனர்த்தங்கள் பேர்ன் ஆயிருமாம், எரிஞ்சிருமாம். பிரபுபாதர் அப்படி சொல்கிறது. இந்த மாதிரி ஏகப்பட்ட அட்வான்டேஜஸ் இருக்குது, ஆன்மீக ரீதியான பலன்கள். தென் அந்த பக்தர் கிருஷ்ணருடைய பிரிஞ்சிருக்கக்கூடிய ஃபீலிங் உச்சக்கட்ட நிலைக்கு போகும்பொழுது கிருஷ்ணா அவரை இங்கேருந்து தூக்கிடுறார் தன்னுடைய உலகத்துக்கு. முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், கிருஷ்ணர் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம தீவிரமாக சொல்லாத வரைக்கும் கிருஷ்ணர் நம்மளை கூட்டின்னு போக மாட்டார் கோலோக பிருந்தாவனத்துக்கு. நாம் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது ஒரு சைடு எனக்கு கிருஷ்ணர் வேணும், இன்னொரு சைடு எனக்கு காரு, பங்களா, பதவி, புகழ், பெண்கள் இது வேணும் அப்படி சொல்லணும்னா கிருஷ்ணன் என்ன பண்ணுறாருன்னா, ஓ உனக்கு அது வேணும்னு சொல்கிற, சரி நீ அதை அனுபவிக்கிறதுக்கு இன்னொரு ஜென்மம் எடுத்து போட்டுருவோம். இப்போ நாமளே 100% சொல்லணும் கிருஷ்ணாட்ட, கிருஷ்ணன் எனக்கு நீங்கள் மட்டும்தான் எனக்கு வேணும். ஆனால் அப்படி சொல்கிறதுக்கு வழி என்ன? மனம் எவருடைய கிருஷ்ணரை நினைக்கிறதுக்கு பழக்கணும். ஸோ இது பேசுகிற மாதிரியே அந்த குழவி அந்த பூச்சி குழவியை நினச்சி 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 குழவியாகவே மாறுறதோ அதே மாதிரியே நாமும் எவருடைய கிருஷ்ணரை நினைத்து இதுக்கு பேர் தான் அபிதேயா, இதுக்கு பேர் தான் அபிதேயா பயிற்சி. ஸோ எவருடைய நம்ம இது கிருஷ்ணரை நினச்சி 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 பழகும்பொழுது என்ன ஆகிறது? அந்த பக்தர் கிருஷ்ணரை போய் சென்றடைகின்றார். பிரபுபாதருக்கு அழகான உதாரணம் கொடுக்குறார். ஒரு கடலில் தாய் நண்டு ஒரு முட்டையை போட்டுட்டு, கடற்கரை ஓரத்தில் முட்டையை போட்டுட்டு அந்த தாய் நண்டு கடலுக்குள்ளே போயிருமாம்மா. கடலில் எப்படி ஜலஜா நவலக்ஷானி, வாட்டரில் 9 லட்சம் உயிரினங்கள் இருக்காங்க, 9 லட்சம் வகைகள். ஒரு நண்டுன்னு ஒரு வகைனா அதில் ஏகப்பட்ட வகைகள் இருக்குது. அண்ட் அந்த வகையில் எத்தனையோ குவான்டிட்டி இருக்குது, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான எண்ணிக்கை இருக்குது. இப்படி ஏகப்பட்ட ஜீவராசிகள் கடலில் இருக்குது. நீங்கள் கடலுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பண்ணால் அது ஒரு செப்பரேட் ஒரு சேனலே இருக்குது, அதுக்குள்ளே போட்டிங்கன்னா வித்தியாசமான உலகம். ஆனால் இந்த தாய் நண்டு கடற்கரை ஓரத்தில் முட்டையை போட்டுட்டு கடலுக்குள்ளே போயிருமாம்மா. அண்ட் அந்த தாய் நண்டு என்ன பண்ணுவாமா, தன்னுடைய முட்டையை நினச்சிட்டே இருக்குமாம்மா. ஆழ்ந்த ஸ்மரணமாம்மா. முட்டையை நினைக்க 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 தன்னுடைய நினைப்பினாலேயே முட்டையை பொறுக்கி வைக்குமாம்மா. அவ்வளோ பவர்ஃபுல்லாம்மா, அவ்வளோ ஆழ்ந்த ஸ்மரணமாம்மா. ஸ்மரணம் அவ்வளோ பவர்ஃபுல், வெரி பவர்ஃபுல். நாம் ஆழ்ந்த ஸ்மரணம் செய்யும் பொழுது ஆக்சுவலி கிருஷ்ணர் கூட தொடர்பு கொள்கின்றோம். ஆக்சுவலி ஜபத்தினுடைய நோக்கம் அதுதான். ஜபத்தினுடைய நோக்கம் மனம் கிருஷ்ணரை நினைக்க வேண்டும், அதுதான் ஆக்சுவலி. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா எகைன் வெளிப்புற ரீதியாக ஜபம்னு வாயில் நம்ம சொல்கிறோம், பட் மனம் கிருஷ்ணர்கிட்ட லைக்க மாட்டேங்குது. மனம் கிருஷ்ணரை நினைக்காம சும்மா வாய் ஜஸ்ட் வெளிப்புற ரீதியாக வாய் மட்டும் சொல்கிறது, தென் அது பிரயோஜனம் இல்லை. அது கோடிக்கணக்கான ஜென்மங்கள் அப்படி பண்ணாலும் கூட கிருஷ்ணன் மேலே பிரேமை வராதுன்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது சைத்தன்ய சரிதாமிருதத்தில். வெறும் வாய் மாத்திரம் சொல்லிகிட்டே இருந்து மனசில் எந்த ஒரு லைப்பும் வரலைன்னா தென் பிரேமை வராதம்மா. பகு ஜன்ம கரே நாம சங்கீர்த்தனா அப்படின்னு வருது ஸ்லோகம் வருது சைத்தன்ய சரிதாமிருதத்தில். நான் பாய கிருஷ்ண பிரேமா அப்படின்னு வருது. ஸோ இது அது மாதிரியே இந்த தாய் நண்டு மாதிரியே இந்த தாய் நண்டு முட்டையை நினச்சி 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 மரணத்திலேயே முட்டையை பொறுக்கி வைக்குமாமா. அந்த முட்டையிலேருந்து குட்டி நண்டு வெளியில் வந்த உடனே கழுகு மேலே சுற்றிட்டே இருக்குமாம்மா அந்த குட்டி நண்டை சாப்பிட்றதுக்கு. ஆனால் அந்த குட்டி நண்டு அந்த முட்டையிலேருந்து வெளியில் வந்த உடனே கடன்னு வேகமாக தண்ணிக்குள்ளே போயிடுமாம்மா. தண்ணிக்குள்ளே போயாச்சுன்னா அந்த கழுகு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ தண்ணிக்குள்ளே போயிட்டு இந்த குட்டி நண்டு எத்தனை ஜீவராசிகள் இருக்குது, ஆனால் அந்த தாய் தன் குட்டியவே நினச்சிட்டே இருக்கிறதுனால அது ஏதோ சம்திங் தெளிப்பதி மாதிரி ஏதோ அது ஒரு இது ரொம்ப தெரியாது. அது அந்த குட்டி நண்டு நேராக அம்மாட்ட போய் சேருமாம்மா. அது நீந்தி கடலுக்குள்ளே நீந்தி அம்மாட்ட போய் சேருமாம். அதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இதெல்லாம்
அதே மாதிரி தான் நாமும் கோலோக பிருந்தாவனத்திலிருந்து பல கிலோமீட்டர் தள்ளி நம்ம உட்கார்ந்துருக்கோம். பட் இங்கே உட்காந்துட்டு நம்ம எவ்ரிடே கிருஷ்ணரை நினைத்து கொண்டே இருந்தால் இதை பழகணும் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நாம் இந்த உடலை விட்ட உடனே ஸ்ட்ரைட்டாக கிருஷ்ணர்கிட்ட போய் சேரலாம் கோலோக பிருந்தாவனத்துக்கு. அண்ட் இந்த உடலில் இருக்கும் பொழுதே நாம் கிருஷ்ணர்கிட்டருந்து கிருஷ்ணன் மேலே உறவை வளர்த்து கொள்ள முடியும். ஏன்னா வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், எதை நம்ம அதிகமாக நினைக்கிறோமோ அது மேலே நம்மளுக்கு அட்டாச்மெண்ட் வரும். பகவத்கீதையினுடைய தத்துவம் பிரகாரம் புலனின்ப விஷயங்களை நினைத்தால் புலனின்ப விஷயங்கள் மேலே அட்டாச்மெண்ட் வரும். ஸோ அதே மனதை நாம் கிருஷ்ணரை நினைக்க பழக்கினால் கிருஷ்ணன் மேலே அட்டாச்மெண்ட் வரும். அதனால தான் மனம் கத்தி மாதிரியா அதை கொலை பண்ணுறதுக்கும் கத்தியை பயன்படுத்தலாம், இல்லை சர்ஜரி பண்ணுறதுக்கும். அதே மாதிரியா மனசை புலனின்பு விஷயங்களை நினைக்கிறதுக்கு பயன்படுத்தினால் நம்மளுக்கு அதல பாதாளத்துக்கு போவோம். மனதை கிருஷ்ணரை நினைத்து பழக்கினால் நாம் கிருஷ்ணர் மேலே அட்டாச்மெண்ட் வளர்த்து கொள்ளலாம். கிருஷ்ணர் மேலே அட்டாச்மெண்ட் வளர்த்து கொண்டாச்சுன்னா தென் சக்ஸஸ். இதுக்கு பேர் தான் ஜென்ம சாபல்யம். இதுக்கு பேர் தான் ஜென்ம சாபல்ய மந்திரம். பிறப்பினுடைய வெற்றி இதுதான். கிருஷ்ணன் மேலே அட்டாச்மெண்ட்டை வளர்த்து கொண்டாச்சுன்னா தென் அந்த பக்தர் என்ன பண்ணுவார்? ஜிஹ்வே ஸ்ரீகிருஷ்ண மந்திரம். ஸ்ரீகிருஷ்ண மந்திரம் கிருஷ்ணனுடைய நாமத்தை நாக்கு மூலமாக ஜப சததம் 24 hours சொல்லிகிட்டே இருப்பார். காரணம் கிருஷ்ணர் மேலே அட்டாச்மெண்ட் வளர்த்து கொண்டதுனால. இதுதான் ஹரிதாஸ் தாக்கூர். கிருஷ்ணன் மேலே அட்டாச்மெண்ட், அபரிமிதமான அட்டாச்மெண்ட் வளர்த்து கொண்டதுனால அவரால் ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லாமல் இருக்க முடியல. 22 hours ஜபம் பண்ணுறார். ஸோ இதை நம்ம பயிற்சி செய்யணும். ஸோ இங்கே முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா.